அப்போ கமருதீனுக்கு ரெட் கார்டு கிடையாதுல்ல கன்ஃபார்மா? ஏன்னா 2 நாளும் இன்னைக்கு 1 ஹவர்ல அந்த ஃபைட் போட்டான் ஆக்சுவலா. அவன் கை ஓங்குனது, அந்த கால் ஓங்குனதெல்லாம் வந்து அது நேக்கா அழகா கட் பண்ணி எடுத்திருக்காங்க. வேற யாராவது பாத்தீங்களா? பாலாஜி நீங்க பாத்தீங்களா? 1 ஹவர் நான் பாத்தீங்களா? பார்த்தேனே. ஆமா 1 ஹவர்ல வந்து கமருதீனுக்கு அகைன்ஸ்டா போகல 1 ஆ. ஹவர் அந்த கை எபிசோட். ஓங்கினது வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சைடு ஆங்கிள் காமிச்சிட்டான். அதனால அது கிளியரா தெரியல. ஆமா ம். ஆமா ஸோ குடுக்கலாம் தான் நினைக்கிறேன் ப்ரோ. என்ன இருக்கு 2 கலை பேரும் சொன்ன சொல்லலாம் கமெண்ட் சொல்றது வந்துச்சா? அவ்வளவுதான். 1000 இல்ல 1000 தான் இருந்தாலும் சேனல் ப்ராடக்ட் இல்ல, அவங்களே அவங்க ப்ராடக்ட் வந்து விட்டு கொடுத்துருவாங்களா, ப்ரொடெக்டா பண்ணுவாங்க. சாம் ப்ரோ கலை சொல்லுங்க சொன்ன என்ன? கமெண்ட் வந்துச்சா? கலை அதுவும் சொன்ன வந்து கமெண்ட் வினோத் தமிழ். கலை சொன்ன வரல இல்ல வரல 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 வரல. இல்லங்க இன்னைக்கு கேளுங்க. இன்னைக்கு வந்து இவங்கள மொத்தமா காப்பாத்தி வச்சாங்க. ஜெயில்ல போடாம வெளில இருந்தா நேத்து இருக்க நைட்ல பண்ண எஸ்கலேஷன் எல்லாமே இன்னைக்கு எஸ்கலேட் ஆயிருக்கும் ஆக்சுவலி. இவங்க லிட்டரலி வந்து வேகமா காலங்காத்தால ஜெயில்ல போட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லா காப்பாத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நேத்து பண்ண வேலைக்கு கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாருவும் எஸ்கலேட் பண்ணியிருக்கும், கம்ருதும் எஸ்கலேட் பண்ணியிருப்பாங்க. இல்ல கமருதீன் வந்து தொடர்ந்து சுபிக்ஷா பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காரு, இது பண்றாரு. வெளில இவருக்கு ஒரு இருந்தாதாங்க எண்ட் பேசிட்டு இருக்காரு. போடுவாங்களா மாட்டாங்களா? மறுபடியும் அதான் மறுபடியும் சொல்றேன், வந்து ஜெயில இல்ல இருந்தும் இன்னைக்கு ஒரு பேசிக்கிட்டு கம்பேரிசன் வேற இருக்காரு. பண்ணிட்டு இருக்காங்களா? ஆ தமிழ் பையன்றனால முத்துவோட வந்து பக்கம் முத்துக்குமரன் வந்து உள்ள தமிழ் பையனாவே இருந்ததுனால வந்து அவர் ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்ப சுபிக்ஷா சுபிக்ஷா என்ன வந்து கடலுக்கு போகணுமா? கடலுக்கு போணும். கடல் பொண்ணு. இவ வந்து ஆனா இப்படி இருந்தா இவள எப்படி ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன், அப்புறம் என்ன ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருப்பாங்களே கடல்ல. ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து குதிச்சுட்டு இருக்கணுமா பொழுதன்னைக்கும்? எனக்கு புரியல. அத எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? மீனாவ பொண்ணு சொல்லி எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? அத சொல்லி அத திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டே இருக்காரு. எதுக்கு அத கொண்டு வர்றாங்கன்ற லாஜிக்கே புரிய மாட்டேங்குது எனக்கு. மீனவ பொண்ணுன்றாங்க. இல்ல இதுல 2 விஷயம் இருக்கு ரசிகன். ஓகே, ஒண்ணு வந்து அந்த கம்பேரிசன் வந்து தப்பு. ஓகே, அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சுபிக்ஷாதும் முத்துக்குமரனும் பேசுது. பட் இது எப்படி போயிடுச்சுன்னா முத்துக்குமரனை பத்தி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த இல்ல பாயிண்ட் இல்ல அவன் கரெக்டா அப்படிலாம் யாருமே ஆரம்பிக்கும் எடுக்கல. போதெல்லாம் கரெக்டா தான் சில இருந்தா. பேர் வேணா நினைச்சுக்கலாம், முத்து ஃபேன்ஸ் வேணா அப்படி நினைச்சுக்கலாம், பட் ஆமா நான்லாம் வந்து இந்த இல்ல கம்பேரிசன் சி தப்புன்னு தான் சொல்றேன். நான் பார்த்தது கரெக்டா. அவன் ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த எண்டிங் சரியில்லை அவன்கிட்ட. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பினிஷிங்ல வந்து மாட்டிக்கிறான். ஓகே, அவன் ஆரம்பிச்சு வந்து அவர் தமிழ் பேசுறாரு, அதுக்கான செயல்பாடுகள் அவர்கிட்ட இருந்தது அப்படின்றத சொல்லிட்டான். சொல்லிட்டு அங்கேருந்து எதுக்குடா இந்த சுபிக்ஷாவோட கம்பாரிசன் எடுத்துட்டு வரேன்றத வந்து அவனால கோரிலேட் பண்ணி கரெக்டா சொல்ல முடியல. இல்லங்க அவன் சொன்னது விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல சரியா? அவன் என்ன சொல்லி கொண்டு வர்றான் அப்படின்னா, ஆமா அதான் ஆ சொல்லு. நீ வந்து இதுக்கும் இது லிங்கே ஆகலையே. அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக். நீ வீட்ல காட்ட முடியிற ஒரு கேரக்டரிஸ்டிக். அப்படின்னா நீ சீரியல் ஆக்டர். அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நீ ஃபுல்லா நடிச்சுட்டு தான் இருக்கணும். வேற எதுவுமே பண்ண மாட்டியா நீ? உன் சொந்தமா உன் மண்டையில எதுவுமே இருக்காதா? தான் எனக்கு தோணும். இப்படி சொல்றான் அப்படின்னா, இப்ப டான்ஸரா 24 மணி நேரம் டான்ஸ் ஆடுனா தான் நீ நம்புவியா? அந்த மாரி தான் இருக்கு. ஒரு நிமிஷம் நிலா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு அமர்நாத். வந்து எனக்கு கமருதீன் கிட்ட வந்து அவர் வாண்டடாவே கான்டென்ட் பண்றதுக்காக இது பண்றாரோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதாவது நேத்து அவருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துலதான் அவர் உள்ள போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி ஓகே 4 நாள் ஆயிடுச்சு, நம்ம இந்த வாரம் ஒரு கண்டென்ட்டை கொடுத்தாதான் நம்மள இந்த வீட்டுல வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஒண்ணு பண்றாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அவர் முதவே சொன்னதானேங்க நெகட்டிவ் ரோல் ப்ளே நானே பல வாட்டி பண்றான்னு. உண்மையில இதுல அபி நான் இங்க பேசும்போதே பல வாட்டி அவர்கிட்ட சொன்னாரு அபி நான் இங்க பேசும்போதே பல வாட்டி ஹிண்ட் கொடுத்தேன். என்னது ப்ரோ கண்டென்ட்னா? ஓ ஸ்கிரிப்ட் ஓகே. சரி என்னங்க கார்டு எதுனா இருக்குமா இல்லையா இந்த வாரம்? வைல்டு கார்டை தவிர எதனா கார்டு ஒரு இருக்குமா? நிமிஷம் நான் அமிச்ச கார்டை பாத்தீங்களா இல்லையா? வன்ம பூனை. ஐயோ இதுல வந்து ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது அது போனா சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. இது முடிச்சிட்டு போய் நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் 2 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நிலா அண்ட் அமர்நாத் பேசுங்க. நிலா Hi பேசுங்க. Imat, this Amarnath. Imat got one question. Hi Amarnath. Yeah. Good evening. பஸ் ஒன்றும் இல்லை, ஒரு இன்னசென்ட்டுக்கு கோவம் வரக்கூடாதா? ஸோ எனக்கு வந்து அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஃபில்டர் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு கேமரா கான்சியஸாக இருக்கட்டும், அல்லது வந்து பப்ளிக் வியூஸ் ரிவ்யூவர்ஸ், இந்த கான்சியஸ்லேயே பேசுகிற மாதிரியே தோணுது. ஆனால் இவன் கமருதீன் மட்டும் அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு இன்னசென்ட்டாக இருந்துட்டு, ஓகே கம்யூனிட்டி பற்றி பேசலாமா, ஒரு ரிலீஜியஸ் பற்றி பேசலாமா, இது தப்பாக போகுமா போகாதா, அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் பியூர் சோலாக தான் அவன் பேசுகிறான். இட் இஸ் அ வெரி காமன். ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து ஒரு கோபம் வரும், அதை வந்து வேறு விதமாக சில பேர் காமிப்பாங்க. அதில் என்ன பெரிய தப்பு? நேற்று ஃபுல்லாக அவனை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க.
நான் யோசிக்கிறேன். அவன் சைடா இருந்தவன் யோசிக்கிறேன் நான் ஆக்சுவலா. அது எப்படி அது வந்து அவ்வளோ தப்பா எல்லாரும் பேசியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல ரெட் கார்டு இது குடுக்குற பிரதர் அளவுக்கு ஃபர்ஸ்ட் இது வயலன்ஸ் முடிச்சிடலாம். யா. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு முடிச்சிடலாம். இப்போ அவர் இன்னசென்ட், அதனால வந்து வெளியில பேசுற மாதிரி நார்மலா பேசுற மாதிரி அவர் பேசுறாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, யா, யா, இதை யா. நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்றாரு, நீ நேஷனல் டிவில பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யா. பேக்ரவுண்டுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண உடனே நீ நேஷனல் டிவில பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. ஸோ ஹி நோஸ் தட் இஸ் இன் டு எ ஷோ. அவருக்கு அந்த கான்ஷியஸ் இருக்கு அவருக்கு. அப்போ அவர் வந்து நேஷனல் டிவில தான் நான் இங்க இருக்கேன். அப்ப நேஷனல் டிவில நான் பேசும்போது எதெல்லாம் பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதும் அவர் கொஞ்சம் யோசிக்கணுங்கிறேன். இல்ல இட்ஸ் ஓகே. இமாத் ப்ரோ ஸோ அவரு நேத்து கமருதீன் கிடையாது, வந்து அவரு மக்ருதீன். அவரு சுத்தமா பேசவே தெரியல. ஓப்பனா நான் சொல்ல போனா மக்ருதீன் அவரு. சரி, இருங்க. அடிப்பா வெயிட் பண்ணுங்க. ஓகே, லெட் அமர்நாத் இட் பி. முடிச்சுட்டோம். லெட் இட் பி. ஸோ நான் அதுக்கு சொல்ல வரல. இப்போ நேத்து வந்து புஷ் பண்ணான். இப்போ இவர் வந்து ஷோன் இஸ் ஆங்கிரி அண்ட் டுவர்ட்ஸ் திவாகர் மேல அப்படி போறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணி புஷ் பண்ணது திவாகர் தான். புஷ் பண்ணதுக்குலாம் ரெட் கார்டா? ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது எல்லாம் இது மற்ற இதுவெல்லாம் பார்க்கும்போது எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்கு ரெட் கார்டுன்றாங்க எனக்கு புரியலையே. இப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அவர் பண்ணிட்டு வந்த ஒவ்வொரு அந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ், அந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வெடிச்சது தான் இந்த ரெட் கார்டு. அவர் கை ஓங்குனது அப்படிங்கிறது வந்து எஸ், பிக் பாஸோட அக்ரிமெண்ட்ல அதெல்லாம் இருக்கு. நீங்க கை ஓங்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாமே அக்ரிமெண்ட்ல இருக்கு. ஓகே, இவர் ஓகே. அடிக்கல, கை ஓங்கிட்டார். ஓகே, அந்த கை ஓங்குனதுக்கு உண்டான ஒரு விஷயத்த அவர் கண்டிப்பா வார்னிங் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துதான் ஆகணும். அது அவருக்கு நல்வழிப்படுத்துறதுக்காகவே அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு வார்னிங் கொடுக்கறதுனால, ஒரு அட்வைஸ் பண்றதுனால அவரை வந்து செதுக்குறாங்க அப்படின்னாக்கா ஷுட் பி ஹாப்பி தான். அந்த இடத்துல வந்துட்டு ஏன் இது பண்ணல அப்படிங்கிறத விட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னாக்கா நம்ம அது ஓகே ரைட்டு. ஒருத்தனை செதுக்குறாங்க, ஓகேப்பா இங்க பாருப்பா, நீ நேஷனல் டிவின்னு சொல்லி நீ அட்வைஸ் பண்றல, நீயும் நேஷனல் டிவில தான்ப்பா இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது அவனுக்கு புரியும். ஓ ஆமா இல்ல, நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு ஈஸியா சொல்லிட்டோம், பட் ஆனா நாமளே அந்த மாதிரி பேசியிருக்கோமே, அப்போ நாமளும் நேஷனல் டிவி இருக்குங்கிறத நாமளும் அதை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 உணர அதை வந்து கொஞ்சம் அவரை உணர வைக்கணும் அப்படிங்கிறது என் பாயிண்ட். ஓகே ஓகே கரெக்ட். மற்றபடி கேம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரகன்ஸை விட்டுட்டு நீங்கள் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஓகே தான், எல்லாமே ஓகே தான். வீட்டில் இருக்கவங்க எல்லாமே அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் இன்னும் இன்னும் மேலே வரணும். இப்போ ஓப்பனாக கேம் இறங்கி விளையாடுறதுன்னு கேட்டிங்கன்னா பார்வதி, கனி, இவங்களெல்லாம் நான் சொல்லுவேன். கனி வந்து இப்போ பார்வதி மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்கு. அதே போல அந்த அக்கா மேலேயும் வந்துட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்கு. பட் ஆனால் தே ஆர் பிளேயிங் த கேம். கனி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கனி வந்து கேம் ஓப்பனாவே இறங்கி விளையாடுறாங்கன்னு விளையாட நான் ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றீங்க. இல்ல அவங்க நான் வந்து இல்ல ஷீ இஸ் கேம் ஒன்லி கோயிங் அகைன்ஸ்ட் பார்வதி இல்ல. அது வந்து இல்ல என்னை இல்ல பொறுத்தவரைக்கும் அதுதான் கேமே அதுதான் கிடையாது. அதான் நான் சொல்றேன். only அந்த பார்வதி. பார்வதி கிட்ட அகைன்ஸ்டா விளையாடுறது கூட அவங்க இறங்கி விளையாடுறாங்கல்ல. ஏன்னா போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குரூப்பை பயாஸ் பண்ணி குரூப்பை ஏவி விட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க வீட்டுக்கு கேப்டன் ஆனதுனால அவங்க இறங்கி அவங்களோட பாயிண்ட்ஸ் அவங்க முன்னாடி வைக்கிறாங்கல்ல, அவங்க பேசுறாங்கல்ல, அதை பட் நான் அவங்க அப்ரிஷியேட் வந்து பண்றாங்க. அதை எல்லாரோடையும் பண்ணாதானே அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். வெறும் பார்வதி வந்து ரொம்ப ஈஸி டார்கெட். எல்லாருக்குமே அவங்க ரொம்ப ஈஸி டார்கெட். ஏன்னா ஷீ எஸ், இஸ் அதுக்கு ஓப்பன்லி நம்ம பிளேயிங் விளையாடல த நம்ம சொல்ல வில்லி கேம். முடியாது. இல்ல அதுக்கு நம்ம அவங்களுக்கு விளையாடலன்னு சொல்ல அகேன்ஸ்டா முடியாது. லைக் எல்லாருமே போறாங்கல்ல. வீட்ல இருக்க எல்லாருமே கோயிங் அகேன்ஸ்ட் பார்வதி தான் எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 பீப்புள். அதான் இன்ஃபேக்ட் நான் வந்து சொல்றேன். இங்க வாட்டர்மெலனே பார்வதியும் போயிட்டாரு விளையாடுறாங்க. பார்வதிக்கு அகேன்ஸ்டா. அதான் சொல்றேன். இங்க பார்வதி விளையாடுறாங்க, இந்த பக்கம் இந்த அக்காவும் விளையாடுறாங்க. அது அகைன்ஸ்ட் ஆப்போனன்ட் டு ஆப்போனன்ட், ஃபேஸ் டு ஃபேஸ். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து எஃப்ஜே வந்து நாமினேஷன் பண்ணாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மருக்குலாம் நாமினேஷன் பண்ணும்போது அவன் ஒரு பாயிண்ட் சொல்லுவான், பாருவா எதுக்கு பார்வகிட்ட போய்கிட்டு, அதனால வேணாம்னு சொல்லி யாரும் போறதில்லை அப்படின்னு அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்போ நோ ஒன் இஸ் பிளேயிங் தேர், ரைட்டா? இது நான் சொல்லப்பா, அவனே தான் சொல்லியிருக்கான், எஃப்ஜேவே தான் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த அக்கா வந்து அட்லீஸ்ட் அவளை அகெயின்ஸ்ட் பண்ணியாவது நின்று ஷீ இஸ் புட்டிங் ஹர் பாயிண்ட்ஸ்ல. போயிட்டு அடிக்கடி வம்பு இழுக்கிறாங்க, போயிட்டு அடிக்கடி பேசுறாங்க, போயிட்டு அடிக்கடி அந்த பிரச்சனைல இன்வால்வ் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது மற்றவங்களை விடுங்க, நான் சொல்றது அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லல. நான் சொன்னது இவங்க 2 பேர் தான் நான் சொன்னேன். பட் இவங்களுக்கு பயாஸ்டி கேமான்னு கேட்டிங்கன்னா ஆமா பயாஸ்டி கேம் கூட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதே போல இந்த பக்கமும் பயாஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குன்னு கூட சொல்லுவேன் ஒரு சில பாயிண்ட்ல. இல்ல கண்டிப்பா இவங்க சைடு பயஸ் இருக்கு. அவங்க கனி ஆடுறது வந்து ஒன்லி பார்வதிக்கு எகெயின்ஸ்டா தானே கேம் ஆடுறாங்க.
பட் பார்வதி இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் சோ many people அரௌண்ட் 10 பேருக்கு எதிர்க்க அவங்க கேம் ஆடிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து இதுவரை இஸ் தேர் எனி இன்ட்ரெஸ்டிங் திங் தெரியல. நான் அவ்வளோ லைவ் பார்க்கல, அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சுவாரஸ்யம் ஒன்றுமே இல்லையே. ஜெயிலில் போட்டோன்னே அவ்வளோதான் அவுட்டு. இவங்க என்ன பண்ணாங்க? ஈவன் திவாகர் ஆச்சு அந்த கேமராக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருப்பாப்புல ஆளு. அந்த ஆள் கூட இன்னைக்கு ஒன்றும் ஸ்கோர் பண்ண மாதிரியே தெரியலையே. அப்போ இவங்க 2 பேர் தானே கேம் ஆடுறாங்க, வேற யாரும் கிடையாது. ஜெயிலில் இருக்கிற இந்த 2 பேர் இருந்தால் தான் அது வந்து அந்த பிக் பாக்ஸ் ஹவுஸே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா? இதுதான் சார் நான் சொன்னேன். இவங்களை தூக்கி ஜெயில போட்டு உட்காந்துட்டு ராக் பேப்பர் சிசர் விளையாடிட்டு இருக்காங்க. இத்தனை நாளும் விளையாண்டாங்களா? தெரியல, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வைல்ட் கார்டு கண்டென்சர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு வெளியே ஏதோ சம் ஷூட் போயிட்டு இருந்தது. ஐம் நாட் ஷுவர். ஏதோ அது இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா, ரிகர்சல் பார்த்தாங்களான்னு தெரியல. சம் ஷூட் வாஸ் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பிக் பாஸ். பாலாஜி ஹேண்ட் ரைஸ் அது பண்ணிருக்கீங்க. அது சண்டே தான் ப்ரோ வரும். உங்களுக்கு தெரியாது. அமர்நாத் பேசிட்டீங்களா? ஆமா அமர்நாத், நீங்க அந்த பக்கம் தானே இருக்கீங்க. எப்படி இருக்கு அங்க ஃப்ளட் எல்லாம் எதுவும் இல்லையே? எல்லாம் கிளியர் ஆச்சா? இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டி இன்னும் பண்ணலை அவங்க. ஆக்சுவலாக ஒரு சீரியஸ் ப்ரோக்ராமாக இருந்தது 28க்கு. அவங்க அதை ட்ரைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஃப்ரண்ட்ல நான் ஒரு ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேஷனல் ஹைவேஸ். அதில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேபி பை டியூஸ்டே வி கேன் எண்ட். ஸோ பட் ஆனால் இங்கே சைக்ளோன் இருக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே. அது முடிச்சா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு பிறகு தான் ஹி வில் கிவ் த டேட். அட்லீஸ்ட் உதவியாச்சும் வருவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட்டம் நடந்திருக்குமே அங்க செட்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்தது, நான் தெரியல. நான் அந்த ஜெயக்குமார் வர போயிட்டு வந்தேன், அப்போ பார்த்தேன் ஏதோ சம்திங் கோயிங் ஆன். ஓகே ஓகே, போதும். இதுக்கு மேல நம்ம பேசணும்னா என்ன பிடிச்சி நோண்டுவாங்க எல்லாம். சொல்லுங்க பாலாஜி. அவர் பேசின 2 பாயிண்ட். கமருதீன் வந்து கமருதீன் என்ன தப்பு பண்றாரு அப்படின்றத தாண்டி அவர் வாண்டடா பண்றாரா என்னன்றது வந்து எனக்கு இன்னுமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. அவருக்கு இந்த ஷோ புரிஞ்சுக்கா புரியலையா அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் சோ டம். ஓகே, அவருக்கு வந்து இந்த கேமை இப்படிதான் விளையாடணும் இல்ல எப்படி விளையாடணும் அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்கல. ஓகே, நீ இந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது ஸ்கிரிப்டா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை எப்படி பண்ணணும் எங்க பண்ணணும் அப்படின்றத சொல்லாம விட்டுட்டாங்க. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற செட்பேக்கே. அவர் வந்து எங்க போய் மூக்க நோக்கி பேசணும் எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரியாம, ஓகே நான் வந்து ஒரு வில்லன் ரோல் இல்ல வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணணும். அவரே சொல்றாரு, லைவ்ல பேசும்போது சொல்றாரு, நான் வில்லன் ரோல் தான் பிளே பண்றேன் அப்படின்றாரு. ஸோ வில்லன் ரோல் பிளே பண்றேன்னாலும் இந்த ஷோல வரும்போது நீ எங்க பேசணும் எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து அவருக்கு யாருமே சொல்லல. அதனாலதான் இந்த கேப் அப்படின்றது நினைக்கிறேன். இது அவருக்கு சொன்னாலும் அவரால் இதை பிக்கப் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவர் வந்து வார்னிங் கொடுத்தாலோ இல்ல வந்து அவருக்கு எல்லோ கார்டு கொடுத்தா கூட ஒரு சேஞ்ச் ஆவாரா அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவருக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில அவர் இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது கமருதீன். அண்ட் அவர் மேல தப்பும் சொல்ல முடியாது. ஹி இஸ் வெரி ரா அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவருக்கு இந்த ஷோ வந்து ப்ராப்ளி இஸ் நாட் த ரைட் ஷோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து யாரு ஆண்ட்ரஸ் சொன்னா? சரி, தருண் பேசிட்டீங்களா நீங்க? ஒரு தடவை போயிருங்க, அவ்வளவுதான். ஹலோ, நான் பேசலாமா? சுபு பேசுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, சி இப்போ அமர்நாத் சொன்னார்ல, இவங்க 2 பேரையும் ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமா பிக் பாஸ் ஷோவில் என்ன இருக்குது கண்டென்ட்டு. ஒன்று வந்து என்னென்னா டாக்ஸிக்காக இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதாச்சும் அட்லீஸ்ட் வந்து 24/7 காட்டுறாங்க. நான் யூஎஸில் இருக்கேன்.
ஸோ மார்னிங் வேக்கப் சாங்லேருந்து பார்த்தேன் நான். என்னோடய டைம் நைட் ஒரு 11 இருக்கும். 11 to ஒரு 1 வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்வதி பண்ண அட்ராசிட்டிஸ் ஃபுல்லாக பார்க்குறப்ப வந்து என்னடா இந்த லேட் நைட் உட்காந்துட்டு இதை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நிறைய வாட்டி நான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் நான். ஓகேங்களா? பட் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க போனதுக்கு அப்புறமா ஒரு 1 hour 2 hours எல்லாரும் என்ன பண்ணுறாங்கங்கிறது பார்க்க முடிஞ்சுது. மெயினாக வந்து அரோரா வந்து சூப்பராக பேசியிருக்காங்க இன்னைக்கு. பார்வதி கிட்டேயும் கமருதீன் கிட்டேயும் வந்து ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. இதெல்லாம் அதுவும் வந்து வெளியில வருது. சார் அதுவும் வந்து ஆக்சுவலா பார்வதி கிட்ட தானே பேசியிருக்காங்க. பார்வதிக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. இல்ல அதான் அங்கேயும் பார்வதி தானே வராங்க ஸ்கிரீன்ல, அதான் கேக்குறேன் நான். இல்ல பார்வதி அங்க வராங்க. ஆனா பார்வதி வந்து ஃபிளாரப் ஆகல, கம்முன்னு இருக்காங்க. இந்த பார்வதி ஓகே. ஆனா போயிட்டு ஒரு நடு ஹால்ல உட்காந்துட்டு கத்துறது செய்யறது, கத்திய தூக்கி போறது இன்னைக்கெல்லாம் பாக்குறப்ப வந்து சி தட்ஸ் ஓகே. கண்டென்ட் அப்படிதான் இருக்கணும், மக்கள் அதுதான் விரும்புறாங்கன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். பார்க்குறவங்க பார்ப்பாங்க, பார்க்காதவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் தெரில, மேபி இப்படி தான் இந்த பிக் பாஸ் சீசன் இப்படி தான் இவங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா வந்து தெரில. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் டவுன்ஃபாலில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பஸ் ஐ அக்ரி. ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட். இன்னைக்கு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ப்ராபப்ளி லைவோட ஸ்டாட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து கண்டிப்பா டல் டேவா இருந்திருக்கும். அதுதான் இல்ல கண்டிப்பா ஒரு டல் அதுதான் டேவா அதுதான் தான் நான் சொல்ல இருந்திருக்கும் வரேன். இன்னைக்கு. இதுதான் மக்கள் விரும்புறாங்களா? இந்த மாதிரி எல்லாரையும் போயிட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டு கத்தி பேசிக்கிட்டு ஒரு மாதிரியா வந்து சுத்திக்கிட்டு அவங்க சாங்கு சார் போட்டது சார் நான் பார்வதி சப்போர்ட் இல்ல இல்ல பண்ணலாம் சொல்லல. நானும் வந்து பட் இந்த கேமை வந்து இல்ல, இந்த நீங்க இப்ப பார்வதி ஒரு விஷயம் ஜெயில இருந்து சொல்றாங்கல்ல, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்றாங்கல்ல. சோ அந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்றதுக்கு வந்து நமக்கு மத்த ஷோஸ் நிறைய இருக்கு. இந்த ஷோ அதுக்கான இது இல்ல. ஓகே, நீங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல இந்த மாதிரி ஒரு ஷோல வந்து எல்லாருமே வந்து கண்டினியூஸா வந்து மத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ ஒருத்தங்க பண்ணல, சைலண்ட் ஆயிட்டாங்கன்ற போது மத்தவங்க எல்லாம் சைலண்டா இருக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அப்ப எப்படி ஆகுது இந்த ஷோ வந்து அவங்க ஒருத்தங்களை நம்பி இல்ல பாலாஜி, அதுக்குதான் வந்து மத்தவங்களுக்கான அந்த ஸ்பேஸே இல்லாம எனக்கு தெரிஞ்சு பார்வதியே ஒரு கண்டென்ட் பிளாக்கிங்கா இருக்காங்களோ அப்படின்னு தான் நான் முன்னையும் சொன்னேன். இன்னைக்கு பண்ணிருக்கலாமே. அபி நோ கண்டென்ட் பிளாக்கர்னா அது ஒன்லி சபரி தான். சபரினா அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து they had opportunity. சபரி இல்ல ஒரு நாள்ல வராது பாலாஜி ப்ரோ. அவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அவங்க எல்லாரோட பாயிண்ட்டும் ஒன் பார்வதி மேல அகைன்ஸ்டா இருக்கு. அது இருக்க வரைக்கும் அங்க வந்து ஒண்ணுமே நடக்காது. சோ அங்க ஒரு ஸ்பேஸே இல்ல. அபி 18 நாள் ஆச்சு அபி. இது ஒரு நாள் நம்ம இன்னைக்கு பேச முடியாது அபி. பார்வதி இறங்கி விளையாடுற இல்ல இப்போ எல்லாமே சொல்றாங்கல்ல நான்லாம் அப்படி நான்லாம் இப்படி அப்படிங்கிறவங்க ஏன் இத்தனை நாளா எங்க போயிட்டாங்க அவங்க? அப்போ எஃப்ஜேவே சொல்றானே நான் ஏன் போகணும், நான் ஏன் விளையாட அப்படிங்கிறான். இத்தனை நாளா பார்வதியை யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாம் விளையாடி இருக்காங்கிறத இப்ப நிதர்சனமான உண்மையா வருது. இப்போ பார்வதி யூஸ் பண்ணிருக்காங்கன்ற தாண்டி நான் வந்து பார்வதி வந்து நிறைய இடத்த கண்டென்ட் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லா அவங்கள பக்கமே திருப்புறது. ஆமா அமைதியா இல்லையே ஆமா அமைதியா இல்லையே. அவங்க கேமுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு கேம்ல என்ன பண்ணுமோ அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா? மத்தவங்களுக்கும் அதே ரோல் தானே, மத்தவங்களுக்கும் சம்பளம் தானே. அப்ப அவங்களும் ஏதாவது பண்ணணும் தானே. அவங்களும் சாப்பிட்டு வெறும் பெட்ல படுத்துட்டு வெறும் லவ்ஸ் பண்ணிட்டு வெறும் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசிட்டு சாபுத்திரி விளையாடலாவா, ராக் பேப்பர் சிஸ்டர் விளையாடலாவான்னு சொல்லி விளையாடுறதுக்கு அவ்வளோ வந்தாங்க இல்லையே. they want to do something. அதுல நான் ஆதிரியை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ வல்கரோ இல்ல வந்து ஃப்ளர்ட்டிங்கோ லவ்வோ ஏதோ ஒன்று, அது வாட் எவர் இட் இஸ், பட் ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் சம்திங். இல்ல இமாத் ப்ரோ இந்த வாட்டி கண்டெஸ்டன்ட் அப்போ வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க விளையாடுங்க. அதை விட்டுட்டு இவங்க வந்து இன்டென்ஸ் பிசிக்கல் டாஸ்கே வந்து சிரிச்சிட்டே விளையாடிட்டு இருக்காங்க. இவங்கள வெளில அமிச்சிட்டு தான் நான் விளையாடுவேன் அப்படின்னாலே நீங்க வின்னர் கிடையாதுங்க. பாலாஜி சொன்ன மாதிரி இவங்க வெளில போனதுக்கு அப்புறம் தான் நான் விளையாடுவேன் அப்படின்னாக்கா அப்ப நீ வின்னரே கிடையாது. அங்க இருக்கிறவங்க பிளேயர் எல்லாமே ஈக்குவலான பிளேயர், பேலன்ஸ்டான பிளேயர் தான் உள்ள போட்டிருக்காங்க. அப்போ இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இங்க உள்ள இருக்கவங்க எல்லாம் சாஃப்டான மக்களா? இன்னைக்கு இப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்களா கடைசி வரைக்கும்? இல்ல இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ we want to see அப்போ பார்வதி வந்து அவ்வளோ சவுண்டு விட்டு அவங்க வந்து அந்த லிவிங் ரூம்ல நின்று கத்துறாங்க பேசுறாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் சேர்ந்து எகிரி அப்படியே ஆப்பன்டா நிக்கிறதுக்கு ஏன் உங்களால முடியல? பயமா?
பயம் இல்ல. அப்படிதான் நிக்கலாம்ல. கண்டென்ட் கொடுத்து பயம் நிக்கலாம்ல இல்ல, வச்சிருக்காங்க. அவன் நிக்கலாம். வந்து பயம் நம்ம இல்லல்ல. பேரு கெட்டுடுமோங்கிற ஒரு இது. அது அது பயம்னு சொல்ல கிடையவே முடியாது. கிடையாது. அது கிடையவே கிடையாது. தே நோஸ் வெரி வெல் தட் பார்வதிக்கு வெளியில வந்து நெகட்டிவிட்டி நிறைய இருக்கு. இதனால பார்வதிக்கு வெளியில நெகட்டிவிட்டி அதிகமா போகுங்கிறத அவங்களே பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க மைண்ட்ல இது வரணும். இவளுக்கு ஆல்ரெடி வந்து வெளில இப்போ வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும்போது இவளை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டா நம்ம வெளில ஹீரோ ஆயிடுவோமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அவங்க யோசிக்கணும். ஏன் வந்து இவங்களை ஏன் அவாய்ட் பண்றாங்க? அப்பனா இவங்களே அந்த ஸ்பேஸ் பார்வதி கொடுக்குறாங்கங்கிறீங்களா நீங்க? அதே தான் நான் சொல்றேன். இவங்களே ஓப்பனா ஸ்பேஸ் வந்து பார்வதிக்கு தே ஆர் கிவிங். தே ஆர் இப்ப நீங்க அந்த லக்ஸரி டீம்ல நீங்க பாத்துக்கிட்டீங்க அது அப்படின்னா அவங்க பார்வதி பின்னாடி தான் இருக்காங்க. நீ இந்த வேலையை செய், எனக்கு அதை உடிச்சு கொடு, எனக்கு ஊட்டி அது கொடு அப்படின்னு இவங்க தான் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அவங்க வேற ஏதாவது பண்ணலாம்ல. நீ எஃப்ஜே பீட் பாக்ஸிங் உட்காந்து பீட் பாக்ஸிங் கிளாஸ் எடு, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணு. எல்லாம் நைட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உட்காந்து கிட்டு ப்ளே பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சண்டை போடுறதுக்கு பார்வதி மட்டும் தான் இருக்காங்க அந்த இல்ல வீட்டுல. மத்தவங்க சுபு, எல்லாம் ஒரே செயின்டா? ஒரு பாயிண்ட். மத்தவங்க எல்லாமே செயின்டா? நீங்க சொல்லுங்க, மத்தவங்க எல்லாமே செயின்டா? யாருமே தப்பு பண்ணலையா? ஸ்பேஸ் நோ நோ நோ. இல்ல இமா ஸ்பேஸ்ன்றத தாண்டி நான் சொல்ற பாயிண்ட் தான். நீங்க பார்வதி வெளில போனாதான் நான் விளையாடுவேன் அப்படின்ற பாயிண்ட் வந்து ரொம்ப அபத்தமான ப்ரோ பாயிண்ட். இல்ல இல்ல அது பாலாஜி இன்எஃபிஷியன்சி ப்ரோ ஆஃப் இல்ல த இல்ல அப்படி வெளில யாருமே போகணும்னு சொல்ல they are நானு. the winner யாருமே material. வெளில சொல்லல. போகணும்னு சொல்லல. இல்ல இருங்க நான் சொல்லிடுறேன். என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒருத்தங்க வந்து கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற போது அவங்கள சப்ரஸ் பண்ணுங்க, அப்புறம் தான் நாங்க வந்து எங்களோட டேலண்ட காமிப்போம் அப்படின்ற பாயிண்ட் வந்து ஒத்துக்க முடியாது. இப்போ 18 இல்ல இல்ல நாள் ஆச்சு அவங்கள இல்ல. சப்ரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க கொடுப்போம்னு அவங்க சப்ரஸ் இல்ல சொல்லல. எல்லாம் பண்ண சொல்லல. பாலாஜி இப்போ இல்ல இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சப்ரஸ் பண்ணுன்றதுனா இப்ப வந்து பார்வதி பண்ண தப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த 3 வாரத்துல. ஓகேவா? அத கரெக்டா அப்ரோச் பண்ணி அவங்களால பிளாட் பண்ண முடியல ஒருத்தரால கூட. அங்கதான் அவங்களோட இன்எஃபிஷியன்சியே வந்து தெரியுது. இப்ப சரி ஓகே அவங்க கண்டென்ட் சேம் கொடுக்கல கோஸ் டு இல்ல போயிட்டாங்கன்ற போது சேம் கோஸ் டு பார்வதி இல்ல கூட. இல்ல பார்வதி வந்து ஈக்குவலி அவங்க யாரையுமே இது வரைக்கும் கேங்னு சொல்றாங்க எக்ஸ்போஸ் பண்ண மாதிரியே தெரியலையேன்னு தான் நானும் சொல்றேன். அதுதான் இப்போ பேசும்போது ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னாங்கல்ல. நான் வந்து எனக்கு இன்னுமே வந்து கனி வந்து கேம்ல வரல. ஏன் தெரியுமா? கனி வந்து இப்போ எஃப்ஜேவும் வந்து பார்வதியை எதுக்குறா, சபரி பார்வதிக்கு அகைன்ஸ்டா இருக்கான், அவ்வளவுதான். கனியும் பார்வதிக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. ஓகே, பட் பார்வதி வந்து எல்லாருக்கும் அகைன்ஸ்டாவும் இருக்காங்க, எல்லார பத்தியும் பேசுறாங்க, எல்லாருக்கும் அகைன்ஸ்டாவும் ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் அரோராவை பத்தி பேசுறாங்க, கலையை பத்தி பேசுறாங்க. ஓகே, சோ அந்த இடத்துல வந்து கண்டென்ட் நிறைய வருது. ஆனா இங்க கண்டென்ட் வரல, அதுதான் பிரச்சனை. இந்த 3 வாரம் ஆகியும் அவங்களால பார்வதியை தாண்டி ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியலன்றது வந்து பார்வதியோட ப்ராப்ளம் இல்ல, இட்ஸ் தேர் இன்எஃபிஷியன்சின்றது தான் என்னோட பாயிண்ட். அண்ட் ஒன் மோர் திங் அபி, நீங்க சொல்றீங்கல்ல இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணல அப்படிங்கிற நீங்க வார்த்தை சொல்றீங்கல்ல, இவங்க எக்ஸ்போஸ் பண்ணதுனால தான் அன்பு கேங்னு ஒரு பேரே வந்திருக்கு. கரெக்ட். இதெல்லாம் அந்த பேரே வந்திருக்காது. எக்ஸ்போஸ் பண்றாங்க, பட் இது ஒண்ணுதான் கேம். அப்பனா பார்வதி இந்த சீசன் ஃபுல்லாவே இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சார் பிக் பாஸே வந்து ஒன்னும் வந்து நன்மைக்கான ஷோ இல்ல சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல நன்மைக்கான ஷோ கிடையாது. ஏன்னா பிக் பாஸே என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரு நீங்க 2 பேர் சொல்லுங்க அப்படின்னு பிக் பாஸே அவர் வந்து கேக்குறாரு. உங்களுக்கு புரியுதா? டாக்ஸிக் கேளுங்க, அந்த டாக்ஸிக் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது பிக் பாஸ் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இது வந்து நன்மைக்கான ஷோ கிடையாது. இது வந்து ஒரு ரியாலிட்டி என்டர்டெயின்மெண்ட் ஷோ. நம்ம பார்க்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, அடிச்சுக்கிறாங்க, நாமளும் இங்க வெளில அடிச்சுக்கிறோம், அவ்வளவுதானே தவிர வேற இதனால உங்களுக்கு 5 பைசா லாபம் கிடையாது, எனக்கு 5 பைசா கரெக்ட். ஆனா இது கரெக்டா அடிச்சுக்கிறது தான். எக்ஸாக்ட்லி பிக் பாஸ் போன சீசன்ல அப்படி இல்லையே. எக்ஸாக்ட்லி இல்ல எவ்வளவு டாலன்ட் வந்து நம்ம பாஸ் பார்க்க எல்லா முடியுது. சீசனுமே அப்படிதான் ப்ரோ இருந்திருக்கு. பிக் பாஸ் எந்த சீசன் அப்படி இல்லன்னு வேற சொல்லுங்க. லெவல்ல எல்லாம் பேசியிருக்கிறோம் ப்ரோ. எவ்வளவு சண்டை போயிருக்கு, பர்சனலா எல்லாம் போயிருக்கிறானுங்க, இதுல கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிருக்கிறானுங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. அப்புறம் அதெல்லாம் எல்லா சீசன்லயும் இதெல்லாம் நடக்கும் ப்ரோ. ஓகே, அதனால இதெல்லாம் வந்து இல்லன்னா நம்ம சொல்ல முடியாது. இந்த ஷோவே அதான் ப்ரோ. வேற யார்கிட்டயும் இல்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ இந்த சீசன்ல நான் பாக்குறது வந்து எந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் வந்து டாலன்ட் இல்லாத மாதிரியே இருக்கு. வெறும் சண்டை. அதனாலதான் வேற விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நடிப்பு அரக்கனை பார்த்தோமா அப்படி பேசுறீங்க ப்ரோ. இப்போ ஓபன் மைக் நடந்துகிட்டு இருக்கு லைவ்ல, அதையும் பார்த்துமா யாரு டேலண்ட் சொல்றீங்க? இதுக்கு இந்த இது ஃப்ரைடே நைட் உட்காந்து பாப்பாங்களா மக்கள்? இந்தியா டைம்ல சொல்லுங்க. டே டைம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ உட்காந்து பண்ணாம இது பண்ணாம அது 1 ஹவர்ல வரவும் வராது. எப்படி இருந்தாலும் இல்ல நீங்க அப்படி நினைக்கிறீங்க, பாக்குறது இல்லன்ட்டு. எல்லாமே பாக்குறாங்க. இப்ப நானும் லைவ் பாக்குறது இல்ல. இப்ப இங்க இருக்கிற நம்ம இங்க ஒரு 500 பேர் இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப எத்தனை பேர்? 445 பேர் இருக்கும். யாருமே இப்ப லைவ் பார்க்கல, இங்கதான் இருக்கிறோம், இங்கதான் பாத்துட்டு இருக்கோம்.
ஆனா எப்படியும் இப்ப அங்க ஏதாவது பிரச்சனை நினைச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு ட்விட்டர்ல வரும். உங்களுக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா கரெக்ட். பிரச்சனை மட்டும்தான் ட்விட்டர்ல வரும். நல்லா பேசுறது நல்லா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நான் வந்து ஆஃபே பண்ணல ரொம்ப நேரம் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனா அந்த கண்டென்ட் இங்க வரவே வராது. ஏன்? ஸோ பீப்புள் லைக் டு வாட்ச் ஒன்லி டாக்ஸிக் கண்டென்ட். நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு ஆமா. விஷயம் நாளைக்கு லீக் அவுட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எபிசோட்ல டிஆர்பி அதிகமா இருக்கும். நாளைக்கு அவர் எதுவுமே பண்ணல, ஷோ மொக்கையா போயிடுச்சு அப்படின்னாக்கா டிஆர்பி கம்மியா தான் இருக்கும். ஸோ மக்கள் இங்க எதிர்பார்க்கறதே வந்து ஒரு டாக்ஸிக் மாதிரி தான். கண்டென்ட் தானா? ஆமா, இங்க மெயின் அதுதான், இந்த ஷோவே அதுதான். ஆனா இப்ப ஆமா, இங்க வந்துட்டு இவன் நல்லவன் அதனால இவன் ஜெயிக்கணும், இவன் கெட்டவன் இவன் ஜெயிக்க கூடாது, அதெல்லாம் இங்க கிடையாது ஜி. அதெல்லாம் பஸ் அதுதான் என்னோட கொஸ்டின் அதுதான். இது என்ன உங்களில் யார் நல்லவரா, உங்களில் யார் நீதிமான் ஷோவா? இது வந்து ஆ பிக் பாஸ். இது வி நீட் அ கான்ட்ரவர்சி டாக். ஆக்சுவலி விஜேஎஸ் வந்து நாளைக்கு இவங்க 2 பேருக்கும், அந்த விஜய் பாருக்கும் அந்த கமருதீனுக்கும் எப்படி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்ற கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். தே ஆர் த டாக் ஆஃப் த ஷோ எஸ்டர்டே. நேற்று எல்லாரையும் உள்ளேயும் வெளியும் கம்ப்ளீட்டாக அவங்கள பற்றி தான் பேசணும். ஹவு தே பிகம் த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர். ஸோ வி கேன் சே தே ஆர் த ஒர்ஸ்ட் ஸ்வீப்பர். அது சரியா கூட்டலன்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க. தே ஆர் த டாக் ஆஃப் த ஷோ. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து எப்படி நீங்கள் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்ற கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் அவர் கார்டு இஷ்யூ வராரு, வார்ன் பண்ணுறாரு, தட் வில் பி த செகண்டரி. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இது உங்களில் யார் ஏஞ்சல் என்ற ஷோ வச்சுக்கிட்டோம், அதில் வியனாக்கு கொடுங்க, யாருக்கு ஒன்றாலும் கொடுங்க. திஸ் இஸ் நாட் சச் எ ஷோ. ஃபர்ஸ்ட் இந்த நாமினேஷனே க்ளோஸ்டு ரூம்ல இன்னும் வச்சு தொலைக்கிறாங்க. ஒரே ஒரு நாமினேஷன் மட்டும் ஓப்பன்ல வைக்கிறாங்க இவங்க நம்ம தமிழ்ல. ஸோ மற்றதெல்லாம் ஓப்பனா வச்சு இல்ல 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 இப்போ ஓபன் வைக்க கூடாது அமர்நாத், ஏன்னா அங்க ஒரு பெரிய கேங் இருக்கு. ஆமா அப்ப அந்த பெரிய கேங் என்ன பண்ணுது தெரியுமா, மெஜாரிட்டி ஃபுல்லா நம்ம வந்து சேஃபா கேம் விளையாடணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க எப்படி சோஃபால உட்காந்துட்டு ஒருத்தருக்கே எல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அதே மாதிரி ஓப்பன் நாமினேஷன்ல எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரே மாதிரியே போட்டுருவாங்க. ஸோ இப்போதைக்கு க்ளோஸ் நாமினேஷன் வைக்கிறது தான் பெஸ்ட். இல்ல அதுலயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்ல. 3 பேருக்கு மேல அடுத்தது குத்தக்கூடாதுன்ட்டு சொல்லிடலாம்ல. சம்திங் வி ஆஹா கேன் மேக் ஆஹா அதெல்லாம் பண்ண மாட்டாரு. நாமினேஷன் உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நீங்க நாமினேட் பண்ணலாம். 3 பேர் குத்துறது அது வந்து வேற கேம், நாமினேஷன்ல அது வராது. இமாத் ப்ரோ, எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். சரி, நான் வந்து தெலுங்கு பிக் பாஸும் பார்ப்பேன் இமாத் ப்ரோ, ஓகேங்களா? அங்க பாத்தீங்கன்னா நாமினேஷனே வந்து ஒரு 1 டே டாஸ்க் மாதிரி போகும். ஏன் அந்த மாதிரிலாம் வந்து இவங்க கிரியேட்டிவ் டீம் வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க? ஒரு சீசன் ட்ரை பண்ணலாம்ல அப்படி? சும்மா ஒரு 20 நிமிஷம் நாமினேஷன் போயிட்டு சொல்றதை விட ஒரு கிரியேட்டிவா வச்சு அந்த மாதிரி பண்ண. எனக்கு இது நாமினேஷன்லயா க்ளோஸ் நாமினேஷனா எனக்கு தெரியல, நான் ஆந்திரா நான் பார்க்கல. இல்ல அது இல்ல பார்க்கல. இமாத் ப்ரோ, அது வந்து எபிசோடா பார்த்தா 2 நாள் போகும் நாமினேஷன். 2 நாள் போகும் நாமினேஷன் எபிசோடா. 24 ஹவர்ஸ்ல வந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆனா நைட் லேட் நைட் தான் முடியும். லேட் நைட் வரைக்கும் போகும். அது நல்லா இருக்கும், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓபன் நாமினேஷன் நடக்கும். ஓபன் நாமினேஷன் they will take 1.5 to 2 hours. ஒரு பர்சன் ஒரு ஆளை நாமினேஷன் பண்றதுக்கு 1.5 hours 2 hours போகும். அவங்களும் ஆர்கியூ பண்ணுவாங்க, இவங்களும் ஆர்கியூ பண்ணுவாங்க. கடைசி அவங்க ஒத்துக்கிட்டு போகணும். அதுதான் நாமினேஷன். தட் வில் பி தி மோர் இன்ட்ரஸ்டிங். அந்த கெஸ்ட்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க அந்த வீக் ஃபுல்லா கொண்டு வருவாங்க. சோ தட் வில் பி தி மோர் இன்ட்ரஸ்டிங். ஆன் டாப் ஆஃப் செம்மையா சொல்றீங்க, செம்மையா சொல்றீங்க. பட் அதே பாயிண்ட் நான் இங்க வைக்கிறேன். இங்க 1.5 மணி நேரம் நீங்க ஆர்கியூ பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா 2-3 பேர் தான் இங்க பண்ணுவாங்களே தவிர மத்தவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு சரி ஓகே போ, நான் பாத்ரூம் போகணும், நான் ஸ்மோக்கிங் ரூம் போகணும், எனக்கு பச்சிக்கிட்டு சாப்பிட போகணும், இங்க இல்ல அவங்க அங்க பண்றாங்க. நான் இங்க சொல்றேன், இங்க அவ்வளவு நேரம்லாம் பொறுமை காக்க மாட்டாங்க. நீ என்ன குத்தணுமா குத்திக்க போ அப்படின்னு இங்க இருந்து மூவ் ஆன் ஆயிடுவாங்க இவங்க. இல்ல இவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணாங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா ட்ரை பண்ணாங்கன்னா எப்படி போகுதுன்னா, ஏன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இவங்க சீசன்ல தான் நினைக்கிறேன், பூர்ணிமா சீசன்ல தான் இந்த ட்ரெஸ் கொண்டு வந்து வச்சு ஒரு நாமினேஷன் பண்ணிருப்பாங்க. யாரு நாமினேட் பண்றாங்களோ அவங்க ட்ரெஸ் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டுடணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணிருப்பாங்க, ஓப்பன் நாமினேஷன். நான் அந்த மாதிரி சொல்றேன் நானு. இல்ல அந்த மாதிரி பண்ணலாம், ஓப்பன் நாமினேஷன் பண்ணலாம், தப்பே கிடையாது. நானே எப்பயுமே அந்த ஓப்பன் நாமினேஷன் தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற டீம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓப்பன் நாமினேஷன்ல அழகா என்ன பண்ணுவாங்க, நாம எல்லாமே சேர்ந்து தான் இருக்கிறோம் அதனால நாம இங்க குத்திக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அழகா அந்த ஒரு 4 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 4 பேரை மட்டும் குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல அது அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க கேளுங்க, அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து எப்படியும் ஒரு 2 பேரை இழுத்துட்டு 2-3 பேர் இழுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ 7 பேர் நாமினேஷன்ல வருவாங்க.
அது பிக் பாஸ் ஈஸிலி ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓப்பன் நாமினேஷன் வச்சா இது வந்து பயாஸ்டா போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. அப்பனா முதல்ல அந்த கேங்கை உடைக்கணும், அப்பதான் கேம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்லி. அந்த கேங்கை உடைச்சா மட்டும்தான் நீங்க ஓப்பன் நாமினேஷன் வைக்க முடியும். இப்போ அப்போ வைல்டு கார்டு உள்ள போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வைல்டா ஒரு கேமை கொடுத்து தான் அனுப்புவாங்க. நீங்க நல்லா பாருங்க, வைல்டு கார்டு உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இப்போ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, இவங்க நெகட்டிவிட்டி, நாம நல்லா இருக்கோம், நம்மளை பத்தி நல்லா இருக்கும் அப்படின்லாம் இவங்க வீட்டுக்குள்ள ஒரு சில பிம்பம் இருக்கும் தெரியுமா, அந்த பிம்பத்தை உடைக்கிறது தான் பிக் பாஸோட முத வேலையா இருக்கும். இந்த வைல்டு கார்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கன்ஃபியூஸ் பண்ணி பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ அவங்க உள்ள போயிட்டு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது இந்த மெஜாரிட்டி பிரேக் டவுன் ஆகும். ஸோ நம்ம தப்பா இருக்குமோ, நம்ம தப்பா பேசிட்டோமோ, நம்ம இப்படி சொல்லிட்டோமோ, ஒருவேளை பார்வதி கூட யோசிக்கலாம், நம்ம ஓவரா ஆடிட்டோமோ, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமோ, ஏன் அவங்க அந்த பக்கம் இருக்காங்க, ஏன் இந்த பக்கம் வரல அப்படின்னு அவங்க இப்படி அவங்க கூட யோசிக்கலாம். ஸோ இவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வைல்டு கார்டு உள்ள போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேம் கொடுத்து உள்ள அனுப்புவாங்க. அவங்க உள்ள போயிட்டு சொல்லும் போது கண்டிப்பா அந்த இடத்துல வேற மாதிரி கேம் வெடிக்கும். அப்புறம் அந்த ஸ்டிக்கர்லாம் அவட்ட கொடுப்பாங்க, ஸ்டிக்கர் அந்த இதெல்லாம் உடைக்க கொடுப்பாங்கல்ல, அதுலயே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க தானே பாதி பேர். பானை உடைக்கிறது. அந்த எக்ஸாக்ட்லி. ஆனா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, அந்த வைல்டு கார்டு வரவனுங்க ரொம்ப சுதாரணமா விளையாடுவாங்க. நான் பார்க்கல, நான் அந்த ஷோவே பார்க்கல, போன பட் வா ஆனா நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றேன், போன நான் வாட்டி ஒரு சில வைல்ட் கார்டு கிளிப்பிங்ஸ் பார்த்ததை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு சேஃபர் கேம் விளையாடுவானுங்க. ஒரு நிமிஷம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்கள ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு ரசிகன் கோஹோஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகே. பிக் பாஸ் அன்ஃபில்டர் பேசுங்க. இல்ல ப்ரோ, நான் எப்பயோ கை தூக்குனேன், என்ன கண்டென்ட்னே மறந்துட்டேன். பார்வதி கேம் ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். பார்வதி கேம் எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வீக் நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்னா, வாட்டர் மெலன் தான் கண்டென்ட் கொடுக்குறாரு, அவர் தான் ஷோவே, அவர் இல்லைன்னா ஷோவே இல்லைன்னு சொன்னோம். இப்போ பார்வதியை பத்தி ஒரு 2 வீக் சொல்றோம். மேபி இஃப் ஷி கீப்ஸ் பிளேயிங் த சேம் கேம்ல இன்னொரு 1 வீக் 2 வீக்ஸ் மட்டும் தான் ஓடும். அவங்க கிட்ட எனக்கு என்னமோ வேற கேம் இருக்கான்றதே டவுட் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் நைட் ஆனால் உட்காந்து அழுவாங்க. இதுதான் அவங்க கேம்ன்ற மாதிரியே ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு. இந்த வீக்கே அதெல்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, என்னடா இதே பண்றாங்கன்ட்டு. இன்னொரு 2 வீக்ஸ் அதே மாதிரி பண்ணாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பிகம் டூ போரிங். அண்ட் கண்டஸ்டன்ஸ்க்கும் இப்போ கனிலாம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கிளியரா சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க, என்னன்னா அவங்க கேம் இதுதான், துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாரி அவங்க பாட்டுக்கு தனியா கத்துட்டோன்ற மாரி. இப்போ எஃப்ஜே கூட அவங்கள ட்ரிகர் பண்றது இல்லை, எங்க கரெக்டா பாயிண்ட் வச்சு அவனுக்கு ஃபேவரா வரமோ அங்க மட்டும்தான் பாயிண்ட் வச்சு அசிங்கப்படுத்தி விட்டு அவன் ஃபேவரா வர மாதிரி பாத்துக்கிறான். ஸோ இப்படியே கேம் போச்சுன்னா பார்வதி கேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும், சம்ஒன் எல்ஸ் வில் கம் அப். அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த கேம் வந்து போர் அடிச்சிடும் கண்டிப்பா, ஆல்ரெடி போர் அடிக்குது கொஞ்சம். இதே கேம் வந்து அவங்க கிட்ட வேற ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட பிஹேவியரே வந்து ஃபர்ஸ்ட் டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, ரெண்டாவது வீக்கா இருக்க பர்சன்ஸை பிடிச்சி மனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேம் ஒன்று ஆடுவாங்க. அம்மா அவ அது பண்ணிட்டா, அம்மா இது பண்ணிட்டான்ட்டு. அதெல்லாம் ரொம்ப அவங்க அந்த ரிப்பீட்டேட்டிவா சொல்றதே வந்து செம்ம போரு, செம்ம கிரிஞ்சா இருக்கு. ஸோ சண்டை ஆப்போசிட்ல வந்து சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும். ஆப்போசிட்ல சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லைன்னா தனியா சுத்திட்டு தான் இருக்கணும், தனியா கத்திட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அந்த கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தே வில் பிளே தர் கேம் இன் த ஃபியூச்சர். அதுக்குதான் வைல்ட் கார்டு இறக்குறாங்க இந்த வாரமே. பிக் பாஸுக்கு நான் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணிக்கிறேன். பிக் பாஸ் அன்சினா அன்ஃபில்டர்டா ஓகே. இது வரைக்கும் நீங்க பார்த்த சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்த்த சீசன்ல நெகட்டிவா விளையாண்டவங்க 100 நாளும் நெகட்டிவா விளையாடுவாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. தே வில் ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நெகட்டிவா விளையாண்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தே வில் சேஞ்ச் த கேம். ஏன்னா ஆட்கள் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும், அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இத்தனை நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருப்பாங்க, ஏன்னா அங்க ஆட்கள் அதிகமா இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது, மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்கும். அந்த ஆட்கள் கம்மியாகும் போது இவங்க அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் அந்த இடத்துல கேம் மாறும். ஸோ நெகட்டிவா விளையாண்டவங்க சீசன் 1ல இருந்து சீசன் 8 வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல காயத்ரி ரகுராம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள ஈவிலா தான் பார்த்தாங்க. ஆனா ஓவியா வெளில போகும்போது அவங்கள வந்து அவ்வளோ சப்போர்ட் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா ஓவியாவுக்கு அவங்க அவ்வளோ 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 அங்க இருந்தாங்க, அவங்க ஓவியா கூட இருந்தாங்க, நைட்டு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க பேர் மாறுனுச்சு. வனிதா விஜயகுமார் இருக்கிற வரைக்கும் நெகட்டிவிட்டியா இருந்தது, அவங்க வந்துட்டு திருப்பி உள்ள போனதுக்கு அப்புறம் அம்மான்னு சோறு போட்ட அம்மான்னு அதே வீட்டில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஸோ நீங்க சீசன் 1ல இருந்து சீசன் 8 வரைக்கும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவிட்டியா இருந்தவங்க இதே பாலாஜி முருகதாஸுக்கும் ஆரிக்கும் அவ்வளோ சண்டை வரும். ஆனா அதே பாலாஜி முருகதாஸும் ஆரியும் லாஸ்ட்ல சீசன் முடியறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஸோ இதே ராஜுவும் பிரியங்காவும் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனா லாஸ்ட்ல கோபால் கோபால் கோபால்னு இருந்தாங்க. உங்களுக்கு நல்லா புரியுதா? ஸோ இது போல தான் கேம் இருக்கும். நீங்க வந்து இவங்க இதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற டேக் நம்ம வைக்க முடியாது. ஏன்னா ஆட்கள் கம்மியாகும் போது அப்பதான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் இத்தனை நாளா இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்போ அங்க அங்க மிடில் பர்சன் இல்லை. அந்த மிடில் பர்சன் எவிக்டா வெளில போனதுக்கு அப்புறம் ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ இன் ஃப்ரண்ட் அப்படிங்கும்போது ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர். அப்போ நமக்குள்ள ஓகே எனக்கு இப்போ நான் மீதி இருக்கக்கூடிய ஒரு 40 நாள் நான் அவங்க கூட தான் இருந்தாகணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இந்த கேம் மாறும். இந்த கேம் இப்படியே போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஈவிலாக இருக்கிறவன் நல்லவனா மாறுவான், நல்லவனா இருக்கிறவன் ஈவிலா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீசன் 7ல மாயாக்கு அப்படிதானே. ஸ்டார்டிங்ல வந்து பயங்கர வெறுப்பா இருந்தாலும் போக 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 பயங்கர ஃபேன் பேஸ் ஏறிச்சு அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. அதுதான் பஸ் நானும் நினைச்சேன். கரெக்டாக சொன்னீங்க இமாத் ப்ரோ. ஆக்சுவலி வந்து இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் போகிறாங்க இல்லைங்களா, அவங்க டெஃபினெட்லி தே வில் சிட் வித் த ஆன்டி கேங்ஸ். இப்போ உள்ளேயும் சரி வெளியும் சரி கம்ப்ளீட்டாக வந்து ஆன்டி கேங்க் ரைஸ் ஆகிருக்கிறதுக்கு வந்து விஜய் பாரு அண்ட் கம்ருதீன் அண்ட் வினோத் சம் சர்க்கிள் ஆஃப் பீப்புள். இவங்க போகிறவங்க அந்த அன்பு கேங்கை விட்டுட்டு இவங்க கிட்ட தான் உட்காந்து கண்டிப்பாக பாருங்கள் இட் வில் ஹேப்பன். இல்லை இல்லை இதெல்லாம் கொஞ்சம் ராங்காக நீங்கள் பண்ணுறீங்க, இதெல்லாம் திருத்திக்கலாம் எதுக்கு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவங்கக்கிட்ட தான் இன்புட் வாங்கிக்கிட்டு இவங்களுடைய கேம் சேஞ்ச் வந்து மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா முந்தா நாள் வர அந்த விஜய் பாரு இந்த கேங்க்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நேற்று ஓவராக அழிச்சாட்டியம் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கு கூட இந்த பாரு வந்து நேற்று எனக்கு வேணாம், எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டு நீ என்னை முதுகில் குத்திட்டுன்ட்டு ஒரே வார்த்தையோட சொல்லிட்டு முடிச்சிருந்தா அவளுடைய உண்மையில் அவளோட ஃபேன் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்காக வேண்டி அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட இது மாதிரி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி இது மாதிரி பண்ணதுலேருந்து தான் ஆக்சுவல் சப்போர்ட்டர் கூட கொஞ்சம் எகென்ஸ்டாக மாறினாங்க. ஓகே தருண், நீங்க ஆண்ட்ரைஸ் பண்ணி நீங்க பேசுறீங்களா? சாமுவல் இன்னைக்கும் திட்டுவாங்க போறீங்க ஹரிட்ட நீங்க. இல்ல அது ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்களா, நிறைய லிஸ்ட்ல இருந்தது, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவரை அக்செப்ட் பண்ணி மேல தூக்கிறதுக்கு. இல்ல இப்ப மேல வந்ததுக்கு அப்புறமா நீங்க கண்டுக்கல அவங்க கோச்சுப்பான் இப்போ. ஐயோ இல்ல இந்த தருண் பேசிட்டாருன்னா அடுத்த ஹரி ப்ரோ தான் பேச சொல்லலாம்னு நினைச்சேன். அவர் ரொம்ப நேரம் ஆண்ட்ரைஸ் பண்ணியிருந்தாரு, தூங்கிட்டாரு போல. சரி ஹரி ப்ரோ வெல்கம். வணக்கம் வணக்கம் சாமுவேல், வணக்கம் இமாத், ஹாய் ஹரிசிகன். ஹரி கோச்சுக்காத ஹரி. இன்னைக்கு நான் சொன்னது இப்போ வந்து ஹரி ப்ரோ எல்லாம் என்ன கோச்சிக்க மாட்டாரு. சரி ஆக்சுவலா நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். பாரு பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நிறைய விஷயம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பிக் பாஸ் ஷோவே வந்து 15 வீக்ஸ் தான். ஓகே 15 வீக்ஸ்ல வந்து 5 எப்படி வந்து ரஜினி வந்து 8 பிரிச்சுக்கோன்னு சொன்னாரோ அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோ 5 பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ் விசிபிலிட்டி, ஓகேங்களா. அடுத்த 5 வீக்ஸ் கிரெடிபிலிட்டி, ஓகேங்களா. அடுத்த 5 வீக்ஸ் ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ் விசிபிலிட்டி, செகண்ட் 5 வீக்ஸ் வந்து அக்கௌண்டபிலிட்டி, லாஸ்ட் 5 வீக்ஸ் வந்து கிரெடிபிலிட்டி. இந்த 3 விஷயத்த நீங்க வந்து பிரிச்சு விளையாடு. எந்த கேம் பிளேயர் விளையாடுறாரோ அந்த கேம் பிளேயர் தான் ஜெயிப்பான், ஜெயிச்சிருக்கான், இனிமேல்ட்டு வரவங்க ஜெயிப்பாங்க. இதுதான் பிக் மச்சான். பாஸ். அந்த விசிபிலிட்டி மச்சான், அந்த விசிபிலிட்டி கிரெடிபிலிட்டிலாம் ஓகே மச்சான். இவங்க எந்த எலிஜிபிலிட்டில வந்தாங்க மச்சான், எனக்கு அதான் வேணும் எனக்கு. அது எலிஜிபிலிட்டி வந்து நம்ம கையில இல்லையுமா. இவங்க அந்த லான்ச் ஷோல எந்த 18-20 ஆடுகள் மாடுகள் உள்ள போதோ அப்பதான் நம்மளுக்கு தெரியுது இவங்க எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வேலை என்னன்னா அந்த 106 நாள்ல வந்து எப்படி இவங்களை வந்து ஓட்டு போட்டு வெளில அனுப்புறோம், ஓட்டு போட்டு சேவ் பண்றோம் தான் முக்கியம். சரியா. இந்த பார்வதி பண்றது ஃபுல்லாவே வந்து நான் இருக்கேன்னு ஓட்டு போட்டா வெளில அனுப்ப முடியுமா ப்ரோ? சாரி ப்ரோ நடுவுல வந்ததுக்கு. நான் சொல்றேன் விசிபிலிட்டி கிரியேட் பண்றாங்க. விசிபிலிட்டி கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியமான ஷோ. 45வது நாள் நம்ம ஆரிய சொன்னோம் இவன் தான் ஜெயிக்க போறான்னு. எப்படி சொன்னோம்? அவன் பண்ற வேலைகள்லாம் சொன்னோம். முத்துக்குமரன்ல 70வது நாள் சொல்லிட்டோம்
65-70 இருந்தாலும் சொன்னோம் இவன் தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு ஒரு வின்னர் மெட்டீரியல் கிடைக்கணும்ல, அந்த மெட்டீரியல் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிரெடிபிலிட்டியும் பண்றது, விசிபிலிட்டியும் பண்றதுனால தான் லாஸ்ட்ல அந்த 5 வீக்ஸ் கிரெடிபிலிட்டி இருக்கிறதுனால தான் ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. தீபக் ஏன் வெளில போனாரு? நாமினேஷன்லயே வரல, ஓட்டு போட்டு பழகல, வெளில போயிட்டாரு. இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நான் வந்து நாமினேஷன்ல வரணும், எனக்கு வந்து ஓட்டு போட்டு மக்கள் வந்து அவங்க மனசுல இருக்கணும். இது ஒரு கேம் ஷோ தானே. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம தப்பு பண்றோமோ ரைட்டு பண்றோமோ நம்ம வந்து மக்கள் வந்து நம்ம பார்க்கணும், நம்மள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும், நம்மள வந்து வாழ்த்தணும். அதுதான் வந்து ஆக்சுவலா வந்து கிரக்ஸ் ஆஃப் தி கேம். ஸோ அதில் வந்து ஐ அப்ரிஷியேட் ஃபார் குட் ரீசன் ஆர் அ பேட் ரீசன் பார்வதி வந்து அதை வந்து ஷீ இஸ் த கேம் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் ஹர். ஓகே, ஸோ அதனால வந்து பார்வதியோட கேமை வந்து யூ கேனாட் ஜஸ்ட் டேக் இட் அஸ் கிராண்டட் அண்ட் கிரிட்டிசைசர். ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. சேம் சபரி, அப்புறம் வந்து எஃப்ஜே, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் தான் நம்ம சூஸ் பண்ணி பேசுகிறோம். இவங்க விளையாடுறாங்க, இவங்க விளையாடலன்னு சொல்லி நம்ம எங்கே கலையெல்லாம் நம்ம சொல்கிறோமா, எங்கே விளையாடுறாங்கன்னு சொல்கிறோமா? இல்லையே, நம்ம கலையெல்லாம் சொல்லவே இல்லையா, விளையாடுறாங்கன்னு சொல்லவே இல்லையா, வியானாவை சொல்லவே இல்லையே விளையாடுறாங்க. வியானாலாம் எப்பயாவது ஒருத்தர் பேசுகிறாங்க, அவ்வளோதானே தவிர இந்த அரோரா வியானா கலையெல்லாம் இந்த கேமில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கணும். அவங்களாம் தெரியவே இல்லை, விளையாடுறது தெரியவே இல்லை. டோட்டல் ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் இவங்க வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிறதுனால இவங்க ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வெளில வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து வரப்போகிற கண்டஸ்டன்ட், வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டும் உள்ளே இருக்கிற இப்போ கண்டஸ்டன்ட்டும் புரிஞ்சுட்டாங்கன்னா தே வில் கம் வின்னர்ஸ். அவ்வளோதான் சாமுவேல். தேங்க்யூ. சூப்பர் மச்சான். நீ சொன்ன லிட்டில் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். Yeah, yeah, yeah. என்னதான் அந்த கிரெடிபிலிட்டி